ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் இந்த செய்தி இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. இந்த ஊழியர்களுக்கான ஏராளமான செய்திகளை இந்த தொலைக்காட்சிகளை பேசியிருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்க அன்பை கேட்கிறேன். என்னுடைய பாரம் அதிகமாய் ஆரம்ப நாட்களிலிருந்தே ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய பாரம். ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், பிரசங்கம் பண்ணுவதல்ல, ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். என்னுடைய ஊழிய நாட்களிலே நான் பிரசங்கித்த திருச்சபை கூட்டங்களை விட நான் பேசின ஊழியர்கள் கூடுகை அதிகம். இன்றும் ஒரு ஊழியர் கூடுகையிலே பேசிவிட்டுத்தான் வருகிறேன். இதனால் என்னுடைய நோக்கம் என்னவென்றால், ஊழியர்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், ஊழியர்கள் தன் அழைப்பை உணர வேண்டும், ஊழியர்கள் அழைத்த தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய பாரம். எனவே தான் அந்த ஊழியர்களுக்கான ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவன் கொடுத்த கிருபை, எனக்கு கொடுத்த பாரம், ஊழியர்களை உருவாக்க வேண்டும், ரைசிங் லீடர்ஸ். எனவே தான் எசேக்கியேல் 38:7 என்னோட ஆண்டவர் பேசினார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவளுக்கு காவலனாயிரு. இந்த நாளின் செய்தி மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். மல்கியா 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். இது தூதரில் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஊழியில் சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இது ஒருவேளை யோவான் ஸ்நானப்படி சொல்லப்பட்டாலும் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். அவன் எனக்கு முன்பாக போய், அன்பானவர்களே, வழியை ஆயத்தம் பண்ணுகிறான். ஒரு ஊழியன் யார்? அதாவது முன்னடக்கிறவன், முன்மாதிரியா இருக்கிறவன், முன்னேற்றி செல்லுகிறவன். திரும்ப சொல்லுகிறேன், முன்மாதிரியா இருக்கிறவன், முன்னேற்றி செல்லுகிறவன், எல்லாருக்கும் முன்னோடியா விளங்குகிறவன். இன்றைக்கு துக்கம் என்னவென்றால், அநேக ஊழியர்கள் இன்றைக்கு முன்னோடியாய் இல்லை, முன்மாதிரியாயும் இல்லை, எவரையும் முன்னேற்றி செல்வதில்லை. நான் கண்டுகொண்ட ஒரு உண்மைதான், எவரையும் முன்னேற விடுவதில்லை, எவரையும் முன்னேற்றி செல்வதில்லை. அது எல்லாருக்கும் உள்ள ஒரு இயற்கையான சுபாவம், அது அல்ல. நானும் பல இயக்கங்களை பார்த்திருக்கிறேன், ஊழியர்களோடு இருந்திருக்கிறேன். எந்த ஊழியரும் இன்னொரு ஊழியரை முன்னேற விடுவதில்லை, முன்னேற்றத்திற்கான வழிகளை செய்து தருவதில்லை. அப்படி யாரையும் அறிமுகப்படுத்துவதும் இல்லை. மிக கடினம். அதில் தனித்தன்மை வாய்ந்தவர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள். எந்த ஊழியனையும் அறிமுகப்படுத்தி அவனை மேலே கொண்டு வருவதற்கான எல்லா ஆசைகளை உடையவர். என்னோட வாழ்க்கையில உண்மை. அப்படி இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, ஊழியர்களே, அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தினா நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழகத்துல. அவர்கள் தான் இந்த ஊழியர்களை பிரபலமாக்கினவர்கள். இல்லை, இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. பிரபலமான உடனே ஏறி வந்த ஏணியை அவர்கள், அதிலே வேதனையான காரியம், அந்த ஏறி வந்த ஏணி மதிப்பதில்லை. அதை எட்டி உதைக்கிற ஊழியர்கள் ஏராளமான என் ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன். ஏராளமான ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். அவர்களுக்கு ஊழியங்களை தந்திருக்கிறேன். இன்றைக்கு மதிப்பது கூட இல்லை. ஃபோன் பண்ணாவோட ஒரு ஃபோன் எடுப்பதில்லை. அவ்வளோ பிஸி. அன்றைக்கு ஒரு கேட்கிறார், என்ன தம்பி ஃபோன் எடுக்கலைன்னா, நான் என்ன உனக்கு அடிமையான்னு கேட்கிறார். பல ஆண்டுகள் என்னோடு கூட ஊழியம் பண்ணுகிறவர், நான் உனக்கு அடிமையா? யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு ஊழியர் என்பவன் அவன் ஒரு தூதனுக்கு சமம். அன்பானவர்களே, என் ஊழியர்களே, உங்களை பார்ப்பதற்கு ஜனங்கள் ஆவலா இருக்க வேண்டும். அவன் சொன்னா இல்லையா, என் முகம் தேவதூதன் முகம் போல, உங்களை தூதனை பார்ப்பது போல இருக்கிறது. யூ ஆர் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். ஒரு ஊழியன் சாதாரண மனிதன் அல்ல, இஸ் த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். இதைத்தான் மல்கியாவில் வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தருடைய, அதாவது அவன் வாயிலே வேதத்தை தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். இங்கே தேவன் சொல்லுகிறார், இதோ அவன் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர். இத்தனை அருமையான வார்த்தை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது உங்களுக்கும் எனக்கும் தான். அந்த வார்த்தை, நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர். ஒரு ஊழியன் யார் என்றால், உடன்படிக்கை பண்ணப்பட்டவர் தேவனோடு. தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் பிழைப்புக்கு அடுத்த அளவில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அநேக ஊழியர்கள் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் ஏராளமான அவர்களுக்கு இன்வால்மெண்ட், தேவையற்ற இன்வால்மெண்ட், அரசியல்ல கூட. ஆனா சொல்றாங்க சமூக பணி பண்றேன். இல்லை, தேர் நாட் டூயிங் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். சமுதாய பணி அல்ல. இன்றைய காலையிலே
ஒரு வார்த்தையை வாசித்தேன். சகரியார் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம். நீ தேசத்தின் ஆசாரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் எனக்கென்றுதான உபவாசம் பண்ணினீர்கள், எனக்கென்றுதான ஊழியம் பண்றீங்க, எனக்கென்றுதான் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கீங்களா, எனக்கென்றுதான் உங்க வேலையை விட்டு வந்தீங்களா? அதுல ஒரு சுய விருப்பம், சுய நோக்கம், சுய லாபம். அவர் சொல்லுகிறார், எனக்கென்றா விட்டு வந்தீங்க? என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, உங்களுடைய அர்ப்பணத்திலே சுயநலம் இருக்கிறதா, மாய்மாலம் இருக்கிறதா? சற்று யோசித்து. அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 6ஆம் வசனம். நீங்கள் உங்களுக்கல்லவா, அது 3 முறை வார்த்தை வருது. உங்களுக்கு என்றல்லவா புசிக்கிறீங்க, உங்களுக்கு என்றல்லவா, உங்களுக்கு என்றல்லவா. 2 முறை அந்த வார்த்தை வருகிறது. சகரியா 7:6 உங்களுக்கு என்று அல்லவா, உங்களுக்கு என்று அல்லவா. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற ஒரு உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருப்போம். அடுத்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பாளர்களே, அவனுடைய ஊழியம் எங்கே? ஒரு ஊழியனுடைய ஊழியம் எங்கே? அந்த 3:1 ஆலயத்திலே. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, என்னுடைய ஊழியம் ஆலயத்துல தான். ஆலயத்திற்குள், ஆலயத்தின் மூலமாய். இன்றைக்கு அநேக துக்கமான ஒரு விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற சுவிசேஷங்கள் ஆலயத்திற்கே போவதில்லை. பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அது பிரசங்கம் சரியில்லை, எனக்கு அவர் ஒத்து வரல, என்னை போட்டு தாக்குறார். இல்லை, நீங்கள் எவ்வளவு பெரிய பிரபலமான ஊழியரா இருந்தாலும் உங்கள் திருச்சபைக்கு ஒழுங்கா போங்க. ஒரு ஊழியன் யார்? அதுல வசனம் போட்டிருக்குது, அவன் கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவன். இஸ் a waiting one. அந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது நீங்கள் தேடுகிற ஆண்டவர். அது இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறேன், நீங்கள் தேடுகிற ஆண்டவர். ஒரு ஊழியன் யார் என்றால், தேவனுக்கென்று காத்திருக்கிறவன். வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயார் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 6:8. அவர் சொல்லுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன். முழுமையா படிக்கிறேன். தேவன் சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்கிற செவிகளை உடையவன். தேவன் சொல்லும் போது அதை கேட்கிற செவிகளை உடையவன். யாரை அனுப்புவேன்? கேட்காமல் இருக்கலாம். யாருக்கோ பேசுகிறார், எனக்கா பேசுகிறார்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், யாருக்கோ பிரசங்கம் பண்றார். இதுல இன்னொரு மாற்று கருத்து என்னவென்றால், உனக்கு தான் பிரசங்கம் பண்றார். இவர் சொல்றாரு, உங்களுக்கு தான் பேசுறார். அடுத்தவளை கலகம் பண்ணுகிற ஆவி. அந்த வார்த்தை வந்த போது அவருக்கு ஏசாய்க்கு தெரியும், எனக்கு தான் அந்த வார்த்தை. இஸ் வெயிட்டிங் ஃபார் த வேர்ட். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் பேசல? ஆலயத்துக்கு போற விசுவாசியே கர்த்தரோடு பேசுறாரா? ஏதோ போயிட்டு வரீங்க. ஏன் பேசலன்னா, அதற்கான ஆயத்தம் இல்லை, அதற்கான விருப்பம் இல்லை, அதற்கான எதிர்பார்ப்பு இல்லை, அதற்கான வாஞ்சை இல்லை. A servant is one who is waiting for God. தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய பிரசன்னத்துக்காக, தேவனுடைய ஆலோசனைக்காக, தேவனுடைய வழிகாட்டுதலுக்காய் காத்திருக்கிறார். அவன் தான் ஊழியர். இன்றைக்கு அநேக ஊழியங்கள் சொந்த அறிவின்படி செயல்பட ஊழியம் தான் அதிகம். இன்னைக்கு ஆவியானவர் பாட்டெல்லாம் பாடுறோம், ஆவியானவரே வாரும், ஆனால் எல்லாமே அறிவின்படி தான். நிறைய ஊழியங்கள் இன்றைக்கு அறிவின்படி தான். அவருடைய பேச்சு அறிவின்படி, செய்கெல்லாம் அறிவின்படி. சகல கலா வல்லவர்கள் இல்லை. அந்த வார்த்தை கடிங்கள், யாரை அனுப்புவேன்? இது ஒரு பொதுவான வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவன் தான் ஊழியன். இதோ அடியேன், என்னை அனுப்பும். அப்படியானால் நான் சொல்ல வந்த கருத்தை கவனிங்கள். He was waiting for God's word. He was waiting for God's direction. தேவனுடைய வழி நடத்துதலுக்காக, தேவனுடைய வழிகாட்டுதலுக்காக, தேவனுடைய ஆலோசனைக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தவன். அவன் சொல்லுகிறான், இதோ என்னை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு செய்தி கேட்குறீங்களே, இது எனக்காகத்தான், எனக்காகத்தான், எனக்காகத்தான். நேற்று ஒரு கூடுகையில பேசினேன். ஒரு பிரபலமான தேவ ஊழியர் எனக்கு முந்தி பேசினார். நான் பேச ஆரம்பித்த உடனே அவர் முந்தி உட்கார்ந்து விட்டார். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன், இதுதான் அந்த ஒரு ஊழியனுடைய மிகப்பெரிய தகுதி. மறக்க முடியாத ஒரு சம்பவம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னைக்கு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மோகன்சி அவர்கள், அவருடைய கூடுகையிலே ஒரு பேசுகிற ஒரு வாய்ப்பு. ஊழியரும் அவருடைய ஊழியர் கூடுகை, அவருடைய அந்த ஆரம்ப நாட்களிலே வளர்ந்த ஊழியங்கள் தான் அப்பொழுது அவருக்கு. அந்த வருடத்தின் ஆரம்பம்
தலைப்பு ஊழியரும் ஊழியரும். அதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், எனக்கு முன்னே ஒரு கீழே உட்கார்ந்து இருக்கிறார், அவரும் அவர் மனைவியும். ஆச்சரியமா இருந்தது. ஆரம்பத்துக்கு சற்று நெருடல் தான், ஆனால் சமாளித்துக் கொண்டு ஒரு 3 செய்திகளை அங்கே பேச தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அன்பு தேவ பிள்ளைகளே, எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவ வழிநடத்தலுக்கு காத்திருக்கிறான், அவன் தான் ஊழியன். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அடியேன். அப்படியானால் இந்த வார்த்தையை பல முறை நம்மள பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இதோ அடியேன். தட் மீன்ஸ் இட் வாஸ் வெரி ஷார்ப். அவனுடைய செவிகள் கூர்மையா இருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய அந்த அந்த கட்டளைக்கு, தேவனுடைய வழிநடத்தலுக்கு வாஸ் ஷார்ப்பன். யோசித்து பாருங்கள். இது அநேக ஊழியருடைய வாழ்க்கையை நான் கேட்டிருக்கிறேன். இங்கிலாந்து ஒரு முதல் 2ஆம் உலகப் போரிலே ஜெர்மானியர்கள் இங்கிலாந்து குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். வின்சென்ட் சர்ச்சில் அவர்தான் இராணுவ தலைவன். அவரை அழிக்க வேண்டும் என்பவருடைய விருப்பம். போராளருக்காக காரியங்கள் கவனிக்கப்பட்டது, சதிகள் தீட்டப்பட்டது அவரை கொள்வதற்கு. அவர் எங்கே போகிறார், எங்கே வருகிறார், அவங்க எண்ணம் என்னவென்றால் இவரை அழித்து விட்டால் இங்கிலாந்தை பிடித்து விடலாம் என்பது ஜெர்மானியின் நோக்கம். அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் பண்ணினார்கள். அவர் எங்கே போகிறார், எங்கே வருகிறார், எங்கே தங்குவார், அவர் குண்டுகளை வீசுவதற்காக. ஒரு நாள் அவருடைய கூடாரத்தில் தங்கியிருந்தார். அது மிலிட்ரி கேம்ப். அவர் எப்பொழுதுமே அதிகாலையிலே வாக்கிங் போவார் அந்த கூடாரத்துக்குள்ளே. அன்றைக்கு இருட்டு, ஏதோ சத்தம் கேட்கிறது, கெட் அவுட் அண்ட் கோ, எழுந்து வெளியே போ. வின்சென்ட் சர்ச்சிலுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. என்ன இது, வெளியே போ, வெளியே. கடுங்குளிர். அங்க போனது தெரியும், -20 அப்படிலாம் இருக்கும் குளிர்காலத்துல. அன்புதேவ பிள்ளைகளே, ஆனால் அவர் சத கீழ்ப்படிந்தார். கெட் அவுட் ஃப்ரம் யுவர் கேம்ப். உன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வா. வெளியே வந்தார். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இவர் அதாவது அதிகாலையில தான் அவர் வாக்கிங் போவார். எனவே அந்த டென்ட்டில் தூங்கிட்டு இருப்பார்ன்றதுக்காக அவருடைய கூடாரத்தில் ஜெர்மனியர்கள் குண்டுகளை வீசினார்கள். ஆனால் வெளியே பார்த்தா கூடாரம் எரிகிறது. ஆனால் வின்சென்ட் சர்ச்சில் வெளியே இருக்கிறார். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். வின்சென்ட் சர்ச்சில் பார்க்கிறார், கூடாரம் எரிகிறது, ஆனால் வெளியே இருக்கிறார். அடுத்த நாள் பிபிசி வானொலி, அந்த வானொலியில் அவர்கள் நிருபர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் ஜெர்மானில் குண்டு வீசுவார்கள் தெரியுமா? தெரியாது. ஜெர்மானியர்களுக்கே ஒரு கலக்கம். நம்மில் யாரோ ஒருவர் அவருக்கு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் கலக்கம், கேள்வி கடைகளை கேட்டுக்கொண்டார்கள். நிருபர் கேட்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய கூடாரத்துல குண்டு வீசப்படும்? எனக்கு தெரியாது. ஆங்கிலத்தை சொல்ல வார்த்தை, ஐ டோன்ட் நோ எனிதிங் பட் ஐ நோ ஒன் திங். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா ஒன்று மட்டும் தெரியும். ஐ ஆல்வேஸ் ஷார்பன் மை இயர்ஸ் டு தி வாய்ஸ் ஆஃப் காட். என் செவிகள் தேவனுடைய சத்தத்துக்கு திறந்தே இருக்கிறது, கூர்மையா இருக்கிறது. வெளியே வா என்று சொன்னார், வெளியே வந்தேன். பெருன்னு எனக்கு தெரியாது. அவர் தான் இங்கிலாந்துல முதல் பிரதமர். நீங்கள் லண்டன் ஈத்திலிருந்து வெளியே வரும்போது அவருடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான உருவச்சிலையை பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, காலத்தால் மறக்கப்படாத ஒரு மனிதர். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது அது ஏற்புடையதா எல்லாம் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது காலத்தால், உலகத்தால், சூழ்நிலைகளால் நீங்கள் மறக்கப்படாத ஒரு மாமனிதர்களாய் மாறுவீர்கள். நம் தேச எத்தனை பெரிய மனிதர்கள், மாமனிதர்கள் பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் பேசுகிறார்கள். இன்றைக்கும் வெளிநாடு இருந்து இந்த தேசத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணித்த எத்தனையோ பேர், தேசத்துல வாழ்ந்து மறித்த எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள். அவருடைய சாட்சி, அவருடைய ஊழியம், அவருடைய விதைகள். ஒரு எம்எல் ஜெபசிங் அவர்கள், எத்தனையோ பேர் சொல்ல முடியும். ஸ்தாபனங்கள் இன்னைக்கு வேர் விட்டு வளர்ந்திருக்கிறது. ஒரு கிருபாசனத்தின் ஸ்தாபகர், ஒரு ஏசிய திருச்சபையின் ஸ்தாபகர், ஒரு பாரநாத திருச்சபையின் ஸ்தாபகர், எல்லாம் இன்றைக்கும் பேசப்படுகிற மாமனிதர்களாய் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவது, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிவது. ஊழியன் யார் என்று சொன்னால், one who is waiting for God's word, one who is waiting for God's direction, one who is waiting for God's will. என் விருப்பம் அல்ல. பக்தர் அழகாய் பாடுகிறார், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. இன்னைக்கு ஆவியான கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ள மனதில்லை, கேட்க மனதில்லை. இன்றைக்கு கூட ஊழிய கொடுகையிலே பேசினேன்.
பாதி பேர் வேதத்தை திருப்பவே இல்லை. துக்கமான ஒன்று. அவங்களுக்கு எல்லாமே வேதம் தெரியும். யோசித்து பாருங்கள். அதாவது யார் பேசலவே அதை திறந்து பாருங்க. அதான் உங்களுடைய ஊழியத்தின முதிர்ச்சி. உங்களுக்கு வசனம் தெரியலாம், ஆனா அன்றைக்கு அந்த வசனத்தில் ஏதோ ஒன்றை கர்த்தர் பேசுவார். யாரை அனுப்புவேன்? இட்ஸ் a common word, come to all the people. எல்லாருக்கும் வந்த வார்த்தை தான். ஆனா ஒருவன் தான் அதை ஏற்றுக்கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, who is a servant of God, one who is waiting for God, ஆண்டவருக்கு என்று காத்திருக்கிறவன். அதாவது அவர் சொல்கிற வார்த்தை, ஏறாமை send me, இதோ என்னை அனுப்பு. அப்படியானால் காத்திருக்கிற நேரம் வீணான நேரம் அல்ல. அது பொழுதுபோக்கான ஒரு நேரம் அல்ல. இட் இஸ் எ வெரி சாலிட் டைம். ஒரு வாழ்க்கையிலே தனித்தன்மை வாய்ந்த நேரம், மேன்மையான நேரம், உறுதியான நேரம், உன்னதமான நேரம், இனிமையான நேரம். எனவே என் அன்பு ஊழியர்களே, நீ ஊழியம் பண்ணலாம். யூ கேன் ப்ரீச் இன்டலெக்சுவலி, யூ கேன் ஆல்சோ ப்ரீச் ஸ்பிரிச்சுவலி. அறிவுபூர்வமாய் பேசுவது வேறு, ஆவியானவரால் பேசப்படுவது வேறு. நீ செய்கிற அறிவுபூர்வமாக இருக்கிறது, அது நல்லதுதான், அது ஒரு சிலரை தொடும். ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படும் போது இட் டச் ஆல் த பீப்புள். இதை அனுப்பும். அந்த ஒரு வார்த்தை தான் ஏசாயாவை மிகப்பெரிய ஊழியனாய் மாற்றிற்று. அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல் அத்தனை விவரிக்கிற ஒரு மேன்மையான மனிதனாய் ஏசாயா மாறினார். இரண்டாவது, ஒரு ஊழியனுடைய இரண்டாவது தன்மை என்னவென்றால், எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறவர், ரெடி ஒன். வசனத்தை வாசிக்கிறேன். அது ஏசாயா புஸ்தகம் 6:8. இதோ அடியேன். ஊழியன் யார்? ஆயத்தமா இருக்கிற. எதற்கும் ஆயத்தம். இன்று போய் நாளை வா அல்ல, இல்லை, ஆயத்தமா இருக்கிறவன். ஆனால் அடிக்கடி ஆண்டு சொன்ன வார்த்தை, என்னோடு ஆயத்தப்படு, ஆயத்தமாக்கு. இன்றைக்கு எல்லா கூடுகளை பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஆயத்தப்படு, ஆயத்தமாறு. அவர் சொன்ன வார்த்தை, அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை 6:8, இதோ அடியேன், ரெடி. இன்னைக்கு எத்தனை பேர் என்னோட வாழ்க்கையிலே என்னை ஆண்டு ஊழித்து அழைத்த போது இத்தனை சாக்கு போக்கு, இன்றைக்கும் எத்தனையோ சாக்கு போக்கு. நல்லா தெரியும், ஐ எம் கால்ட் பை காட், ஐ எம் கமிஷன் பை காட், ஐ எம் கான்செக்ரேட்டட் பை, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவன் அழைக்கப்பட்டவன், தேவன் அனுப்பப்பட்டவன். நல்லா தெரியும். பட் வி டோன்ட் வாண்ட் டு. ஏன்னா எனக்கென்று ஒரு நகரம், எனக்கென்று ஒரு அமைப்பு, எனக்கு ஒன்று சிந்தை, நான் 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 இல்லை அன்பானவர்களே. இதோ அடியேன். தட் ஷோஸ் நாட் ஓன்லி வெயிட்டிங், ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் வில்லிங். இன்னைக்கு அன்பான ஊழியர்களே, ஆண்டு சொல்கிற ஒன்று கீழ்ப்படுகிறோமா? நான் இத்தனையோ ஊழியர்களை வைத்து நடத்துகிறேன். ஒரு 70க்கு மேற்பட்ட ஊழியர் நடத்துகிறேன். பாதி பேர் கீழ்ப்படியதே இல்லை. நீ என்ன சொல்ற, என்ன கேட்கறது? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆவியார் இப்படி சொல்றாரு, எனக்கு ஆவியார் சொல்றாரா? இப்படிலாம் சொல்லுவாரா? ஒருவர் என்னுடைய பெயர் பலகை கீழ் இருக்கிறார், ஆனா இன்னொரு பெயர் பலகையை போடுகிறார். கேட்டு ஆவியானவர் இந்த பெயர் பலகையை போட சொன்னார் என்றார். இது வேடிக்கையா இல்லை? இது வேடிக்கை இல்லை. இது பொது வெளியில சொல்லப்படக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல இருந்து ஒரு இயக்கம், ஒரு ஸ்தாபனம், இன்னொரு பெயர், அவர் சொல்லுகிற பயன்படுத்துகிற வார்த்தை ஆவியானவர். நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் அந்த பெயர் தான் வைக்க சொல்றாரு. இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். வேடிக்கையா இல்லை? நான் கேட்டேன், விசுவாசங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அது தெரிய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஆண்டு எனக்கு சொன்னா நான் செஞ்சேன். திரும்ப தான் சொல்லுகிறேன், கவனிங்கள். ஸ்தாபனத்து, அதாவது நான் என்னோட பெயரை மாற்ற முடியுமா? உங்க மனைவியின் பெயர், பிள்ளைகள் மாற்ற முடியாது. அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ஆவியானவர் சொன்னாரு, நான் இதை போட்டிருக்கிறேன். இது எவ்வளவு துணிகரமான வார்த்தை. என் அன்பு ஊழியர்களே, உண்மை உள்ளவனுக்கு உண்மையா இருப்பார், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடா இருப்பார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பது, இதோ அடியேன், வில்லிங், ரெடி. நீங்க நம்ம எதுக்குமே அந்த விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு லாபம் இருக்குமானால் அதுல நான் ஈடுபடுவேன். அதிகமான ஊழியர்களில் சுய வெளிப்படுகிறார். படித்தன சகரியா 7ஆம் அதிகாரம். உங்களுக்கு அல்லவா குடிக்கிறீர்கள், உங்களுக்காக அல்லவா புசிக்கிறீர்கள், எனக்காகவா? அது தேவன் சொல்லுகிற எனக்காகவா. அதனுடைய தன்மை என்னவென்றால், சகரியா 7ஆம் அதிகாரம் அந்த கடைசியான வசனம், இன்பமான வாசஸ்தலத்தை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். அந்த வசனத்தை படியுங்கள். இன்பமான வாசஸ்தலத்தை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். இன்பமான தேசம்
பாழாய் போக பண்ணினார்களே. நல்லா கவனிங்க. இன்பமான தேசம் என்ன சொல்றாரு? தேசம் பாழாயிற்று. இது ஆசாரில் சொல்லப்பட்ட வார்த்தை. சகரியா 7ஆம் அதிகாரம் ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. தேசம் பாழாயிற்று. அடுத்த வார்த்தை, இன்பமான தேசம் பாழாய் போக பண்ணினார்களே. பாழாயிற்று, பாழாய் போக பண்ணினார்கள். யார்? ஆசாரியர்கள். அது நானும் அடக்கம். நானும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. So who is the servant of God? One who is waiting. இரண்டாவது, one who is ready. ஆயத்தமா இருக்கிறவர்கள். ஒருவேளை அது கடினம்தான். நான் சில காலங்கள் மத்திய அரசாங்கத்துல வேலை செய்தேன். அது நல்ல வேலை, நல்ல சம்பளம், அதிகமான மேலான வருமானங்கள் உண்டு அந்த துறையில. அந்த துறையில அப்படி உண்டு, எல்லா துறையிலும் உண்டு, அந்த உண்டு. ஒரு நாள் தேவன் அழைத்தார். கடினம்தான், ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். வயது 21, எதிர்காலம் இருக்கிறது, திருமணமாக வேண்டும். எனக்கு பின்பாக ஏறக்குறைய என் குடும்பத்துல ஒரு 6-7 பேர் இருக்கிறார்கள். எல்லாமே எனக்கு அடுத்தவர்கள், சகோதரிகள், சகோதரர்கள். அவருடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாம் எல்லாமே ஒரு 2 வயசு வித்தியாசமா தான் இருக்கும். திருமணங்களை பார்க்க வேண்டும். வருமானம் இல்லாத ஒரு தகப்பனார். ஆனா தேவன் சொன்னார், நான் ஐ வில் மேக் அ வே. வழிகளை உண்டு பண்ணுவேன், பாதைகளை உண்டு பண்ணுவேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுவேன் சொன்னவர் இந்த 54 ஆண்டுகளாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். ரெடி ஒன், வெயிட்டிங் ஒன், இரண்டாவது ரெடி ஒன். என்னை கேட்டுக்கொண்ட ஊழியர்களை, உங்களுக்கு அழைப்பு இருக்கிறது. பிரசங்கம் மட்டும் ஊழியம் இல்லை, ஏதோ ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றீங்களா? 1000 சாக்கு போக்கு. பெண்ணை திருமணம் செய்தேன், ஏர்மாடு வாங்கி இருக்கிறேன், அப்புறம் ஏதோ சாக்கு போக்கு. அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு என்னோடு கூட அழைப்பது உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாக்கு போக்கு. என் மனைவி, என் பிள்ளை, எல்லாம் உண்மைதான். அன்பானவர்களே, நான் எத்தனை முறை பார்த்திருக்கிறேன். பிரம்மாண்டமா ஊழிய கூடுகைகளை பேசிட்டு வீட்டுக்கு வருவேன். எல்லாரும் படுத்த படுக்கையில் இருப்பார்கள். இப்பொழுது கடந்த 10 நாட்களாக அயர்லாந்தில சிறப்பான கூட்டங்கள் வரும்போது எல்லாம் வீட்டுல எல்லாம் சுகவீனம். தொலைபேசி அழைப்பு சொல்லுகிறது, வீட்டுல அவர் சுகவீனமா இருக்கிறார், இவர் சுகவீனமா இருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஆனால் அவர் நீங்கள் செய்யும் போது உங்கள் வேலை அவர் செய்வார். ரெஸ்பெக்ட் காட். ஆண்டவரை கனம் பண்ணுங்க, உங்களை கனம் பண்ணுவார். அந்த வார்த்தையுடைய அந்த சகரி 7ல நான் கூப்பிட்டு எப்படி அவள் கேளாமற் போனார்களோ அப்படி அவர் கூப்பிடும் போது நான் கேளாமல் இருப்பேன். திருமணம் கூட்டுகள் இத்தனை முறைமுறை அழைத்தேன். காணாத ஆட்டின் பின்னே கத்தர் கண்ணீரோடு அலைந்தார். இத்தனை தரமும் அழைத்துக் கொள்ள மனதா இருந்தேன். நமக்கு என்று சில வழிகள் இருக்குது. சென்டர் இன் அவர் லைஃப். நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். விடா கொடா கண்டன், தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அவளை மாற்றவே முடியாது. அவங்கள்ட்ட பேசி முன்னுக்கு வரவே முடியாது. அவங்க நினைக்கிறாங்க நான் வெற்றி பெற்று விட்டேன். சில பேருடைய சுபாவமே அப்படித்தான். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அவங்க வாழ்க்கையில அப்படிதான் இருப்பாங்க. கிருபைகள் வீணா போகும், வரங்கள் வீணாய் போகும், வல்லமைகள் வீணாய் போகும். வளைந்து கொடுங்கள், நிமிரலாம். வளைந்து கொடுக்காவிட்டால் உடைந்து போவீர்கள். வளைந்து கொடுங்கள். நீங்கள் படித்தவர்கள் தான், திறமசாலிகள் தான், யூ நோ எவ்ரிதிங். வளைஞ்சு கொஞ்சம் கொடுக்க நிமிர முடியும். சில பேர் நினைக்கிறாங்க நான் யாருக்கும் வளைந்து தர மாட்டேன். கணவனுக்கோ, ஊழியனுக்கோ, பெற்றோருக்கோ யாருக்கும் வளைந்து தர மாட்டேன், நான் நானதான் இருப்பேன். இத்தனை பட்டிமன்றங்கள். இன்றைக்கு ஒரு ஊழியர்களை நடத்துவது மிக கடினம். அது ஊழியர்களுக்கு தான் தெரியும். தலைமை தெரியும். ஒரு ஊழியர் நடத்துவது ரொம்ப, விசுவாசம் நடத்துவது ரொம்ப கடினம். ஊழியர் நடத்துவது அதை விட கடினம். பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். அந்த ஆயத்தம் உங்களை கீழே கொண்டு போகாது, மேலே கொண்டு போகும். உயர உயர உயர, மேலே 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 மேலே. ஒரு நாளையும் கிளம்ப மாட்டீங்க. ஆண்டவருக்கு என்று கிறிஸ்துக்க இழந்த யாரும் தரித்திரதானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டப்பட்டதில்லை. நெவர் கோ டவுன், ஆல்வேஸ் கோ அப். போன்றவனை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியன் யார் என்று சொன்னால், அன்பானவர்களே, தேவனால் அனுப்பப்பட்டவன், சென்ட் ஒன். யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன்? அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, நீ அப்பொழுது அவர் நீ போய் கவனிக்க வேண்டும். நீ போய் என்ன சொல்கிறார்? ஜனங்களை நோக்கி சொல் என்றார். என்ன சொல் என்றார்? காதார கேட்டும் உணராமலும்
கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். காதார கேட்பீங்க, கண்ணார பார்ப்பீங்க, அன்னைங்க நீங்களாவே இருப்பீங்க. இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ள, நீ போய் சொல். அப்படியானால் ஒரு ஊழியர் தெரியுமா? அனுப்பப்பட்டவன் தேவனுக்காய் பேசுகிறவன். அவர் போல் பேசுகிற நாவு வேண்டும், அவர் போல் அலைந்திர கால்கள் வேண்டும். ஒரு ஊழியன் யார்? தேவன் சொல்லுவதை கேட்டு அப்படியே சொல்லுகிறவன். ஆங்கிலத்தில் நான் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இஸ் a sent one. நீ போய், அந்த வார்த்தை நீ போய். எவ்வளவு பெரிய காரியம் இல்லை? உன்னை அனுப்பியவன் நான் அல்லவா? கீதோட பாட்டு. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் அனுப்பினார், இவர் அனுப்பினார், அவர் அனுப்பினார். இந்த அம்பாசிடர் இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். ஒரு இந்திய தேசத்துல பிறந்தவர் ஒரு மாற்று தேசத்துக்கு அங்கே அனுப்பப்படுகிறார், இந்திய தேசத்தின் சார்பாக. இக்கால் அம்பாசிடர். பாருங்கள், அமெரிக்காவுக்கு போக வேண்டுமானால் அந்த அமெரிக்காவின் ஸ்தானாதிபதி இங்க இருக்கிறார், அந்த எம்பாசி இருக்கிறார். அந்த அமெரிக்கா அனுப்பப்பட்டவர், அவர் தான் தீர்மானிக்கிறார் அமெரிக்கா போக வேண்டுமா இல்லையா. அப்படியானால் தேவன் உங்களை கொண்டுதான் உலகத்தை தீர்மானிக்கிறார். யோசித்து பாருங்க, நீங்கள் தீர்மானிக்கும் பொறுப்பை கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். யூ கேன் டிசைட். அந்த அதிகாரம், நீ போ. இது அதிகாரம் அல்லவா? தீர்மானிக்கிற பொறுப்பு. பல நேரங்கள் நம்முடைய விசா மறுக்கப்படுகிறது, எத்தனையோ முறை மறுக்கப்படுகிறது. அது அவங்களுடைய விருப்பம், கொடுப்பதும் கொடுப்பாததும். தேவன் சொல்லுகிறார், நீ போ. அப்படியான கர்த்தர் உங்களை அனுப்புகிறார் வித் அத்தாரிட்டி, வித் அதிகாரத்தோடு, ஆளுமையோடு, சகல சகல உரிமைகளோடு, வல்லமையோடு அனுப்புகிறார். நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல, நீ போ. அதிகாரம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள், வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரர்கள். 4வது குறிப்பு, அன்பானவர்களே கவனியுங்கள், நீங்கள் எங்கே போக வேண்டுமோ அதை வர குறித்திருக்கிறார். இன்னொன்று சொல்ல போகிறேன், கவனியுங்கள். கோ அண்ட் ஒர்க். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். நல்லா கவனிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும்? நீ இன்றைக்கு, என் மகனே, இன்றைக்கு நம்பர் 1, என் திராட்சை தோட்டம். புசிக்க அல்ல, இளைப்பாற அல்ல, வேடிக்கை பார்க்க அல்ல, பொழுதுபோக்கு அல்ல, அங்கே வேறு ஒன்றுக்கும் அல்ல, பட்டிமன்றம் பேச அல்ல. இன்றைக்கு. 2வது, என் தோட்டம், திராட்சை தோட்டம். அழகை ரசிப்பதற்கு அல்ல. நிறைய பேர் அப்படித்தான், சுயநலத்துக்காக அல்ல. சாப்பிடு, ஆனால் அடுத்த வார்த்தை வேலை செய். என்னை கேட்டுக்கொள்வது பிள்ளையே, இப்படி செய்றீங்களா? அநேக ஊழியர்களை பார்க்கிறது ரொம்ப துக்கத்தோடு சொல்லுகிறேன். உண்மை. இதை மிகப்படுத்தியோ குற்றப்படுத்தி அல்ல. ஞாயிற்றுக்கிழமை பண்ற அந்த காலையில பண்ற பிரசங்கம் தான். அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவரு சபைக்கே வராரு. மக்களை சந்திப்பதில்லை, ஜனங்களோடு பேசுவதில்லை, வேத பாடம் இல்லை, ஜபம் இல்லை, எதுவுமே கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னோட கூட பணியாற்றலை மக்களை பார்க்கிறேன், சில பேர் எப்படி பார்க்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் முடியுது, வீட்டோட புறப்படுறார், எங்க போறாரு தெரியாது. அதோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வருவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம உலகத்துக்காக ஊழியம் பண்றோம், யாருக்கோ ஊழியம் பண்றோம். அந்த வார்த்தை இன்றைக்கு. 2வது, என் தோட்டம். நம்ம கவனிக்க வேண்டும். இது உங்கள் சபை அல்ல, உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் சம்பாதித்ததல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்டது. அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். நீங்கள் சம்பாதித்த ஒன்று அல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒன்று. யூ ஆர் நாட் earned, பட் யூ ரிசீவ். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை வேலை செய். வேலை வாங்க அல்ல, வேலை செய். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அதாவது கோ ஒர்க். போ, வேலை செய். யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு வேலை செய்கிற ஊழியர்கள் மிக குறைவு. மதிப்புக்குரிய ஸ்டான்லி அவர்கள் இப்படி எழுதுகிறார், இந்த ஊழியர்கள் எல்லாம் நிலைச்சு வாழ்ந்தார்களா இருக்கிறார்கள். அது உண்மை அல்லவா? ஒரு வேலையும் பண்றதில்லை. They're dictators. They're just like a boss. ஒரு முதலாளித்துவ தன்மை. இதை கவனிக்க வேண்டும். ஒரு முதலாளிக்கும் ஒரு தலைவனுக்குள்ள வித்தியாசம். முதலாளி போ என்று சொல்லுவான், ஒரு தலைவன் போவோம் வாருங்கள் என்று சொல்லுவான். நீங்கள் முதலாளி அல்ல, நீங்கள் தலைவர்கள்.
என் தோட்டம். உங்கள் பணி என்ன? வேலை செய். பார்வையாளராக இருப்பதல்ல. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர் விசுவாசிகளே, உங்களுக்கு சபையில் வச்சிருக்கிறார், வேலை செய்றீங்களா? என்ன வேலை பண்றீங்க? ஆமீன். ஏதோ போறீங்க வரீங்க உட்காரீங்க பாட்டு பாடுறீங்க, வேண்டாம் வெறுப்பார் காணிக்க போடுறீங்க, அதுவும் காலை மட்டும்தான். திரும்ப அடுத்தவார் என்று காண்பேனோ? ஒரு ஊழியம், ஒரு வேலை. வேலை என்பது பிரசங்க பீடத்தில் நின்று செய்வது மட்டுமல்ல. இத்தனை வேலை ஆலயத்தில் ஏராளமான வேலைகள், இது கிராமமா இருக்கலாம், ஏராளமான வேலைகள் உண்டு. விசாரிப்பது, அடுத்தவரோடு பேசுவது, அன்பை பரிமாறிக்கொள்வது, அவருடைய துக்கங்களிலே பங்கு பெறுவது, அவருடைய சுகநலங்களை இதெல்லாம் ஒரு வேலை தானே. அந்த ஊழியனை விசாரிப்பது, ஊழியனை விசாரிங்க. ஏதாவது ஒரு ஊழியர் உங்களை விசாரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். எத்தனை பேர் ஊழியனை விசாரித்திருக்கிறீர்கள்? என் உடல்நிலை எப்படி இருக்குது? நல்லா இருக்கிறீங்களா? மருந்து மாத்திரை ரொம்ப சாப்பிட்றீங்களா? நீங்க ரொம்ப ஒரு இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிறீங்க, ரொம்ப மெலிந்து காணப்படுறீங்க, பலவீனமா இருக்கிறீங்க. என்னைக்கா ஒரு அதுக்காக இல்லை, சும்மா போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சுக துக்கங்களிலே பங்கு பெறுகிறீங்களா? இன்னைக்கு ஒரு ஊழியர் வாழ்க்கை மிக பரிதாபம். தங்கள் சுக துக்கங்களை யார்கிட்டையும் சொல்ல முடியல, சொந்த மனைவிகிட்டே சொல்ல முடியல. அதோட பெரிய துக்கம். யாரும் சொல்ல முடியல. ஒரு வேடிக்கை பொருளா இருக்கிறார்கள் நிறைய ஊழியக்காரங்க. அதான் பவுல் சொல்கிறார், நாங்கள் துடைத்து போடப்படுகிற கந்தையை போல வேடிக்கையாகும். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய ஊழியர்களை வேடிக்கை பொருளா இருக்கிறார்கள். ஜனங்களுக்கு they don't recognize, மதிப்பதில்லை, கனம் பண்ணுவதில்லை. அவர் 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 எவ்வளவு நாக்கா ஜெபிக்கிறார் என்பதை மறந்து போறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு ஊழியன் யாருன்னு சொன்னால், அதாவது தோட்டத்தில் வேலை செய்கிறவன் is the one who work for God. நல்லா கவனிக்க, எனக்காக அல்ல, அவருக்காக. 4வது குறிப்பு, தேவன் நியமித்த இடம் என் தோட்டம். ஒரு சின்ன கேள்வி, ஊழியர்களே, தேவன் நியமித்த தானே இருக்கிறீங்களா? தேவன் நியமித்த இடம் தானா? உங்க சொந்த விருப்பம், உங்க உறவுகள், உங்க மாமியார் மாமனார் அங்க இருக்கிறாங்க, சொந்தங்கள் இருக்கிறது, உங்கள் இனத்தார் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஊழியம். யோசித்து பாருங்கள், இந்த மிஷனரிகள் இந்தியாவுக்கு வரும்போது அவர் உறவுகள் யாரும் இல்லை, சொந்தங்கள் யாரும் இல்லை, முன்பின் தெரியாது. தேசத்துல வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மொழியை கற்றார்கள். ஒரு சீகன் பால் இந்திய மொழியை கற்றார், இந்திய தமிழ் வேதத்தை மொழிபெயர்த்தார். தன்னுடைய 39ஆம் வயதிலே மரித்தார். ஒரு வாலிபன், அவருக்கு யாருமே தெரியாது. தேவனார் அனுப்பின இந்த தோட்டம் தமிழகம், இந்த தமிழகத்தில் அனுப்பினார். அவர் தன் பணியை செய்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த வேதத்தை படிக்கிறோமே, இதற்கு காரணம் சீகன் பால். அவருக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். தன்னுடைய 39ஆம் வயதில் அவர் மரித்து போனார். எத்தனை பரிதாபம். இன்னைக்கு அப்படி மரித்து போன நிறைய விளக்கங்களை சொல்றோம். அவர் தப்பு பண்ணிட்டார், பாவம் பண்ணிட்டார். இல்லை, இஸ் த மேன் ஹூ இஸ் த சோர்ஸ் ஃபார் த இந்தியன் பைபிள். இந்த நம்ம கடத்தில் இருக்கிற இந்த இந்திய தமிழ் வேதாமத்துக்கு சொந்தக்கார சீகன் பால் தரங்கம்பாடியிலே வாழ்ந்து இந்திய மொழியை கற்று, இலக்கணங்களை கற்று, இலக்கியங்களை கற்று. எவ்வளவு கடினம் பாருங்க. ஒரு மொழியை கற்றுக்கொள்வது எவ்வளவு கடினம் என்று தெரியுமா? இதே நாடுகளுக்கு போகிற வாய்ப்பை பெற்றேன். ஒரு வார்த்தையோட கற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் சொல்ல வந்த கருத்து, எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு அர்ப்பணம், எவ்வளவு ஆசை இந்திய மொழியை படிப்பதற்கு. கடினமான மொழி என்று சொல்லுகிறார்கள், நமக்கு அல்ல, மற்றவர்களுக்கு அது. ஆனால் அந்த மொழியை கற்றுக்கொண்டாரே, அந்த மொழியில வேதத்தை மொழிபெயர்த்தாரே, இதெல்லாம் ஒரு 2 வார்த்தை மொழிபெயர்ப்பது எவ்வளவு கடினம். இந்த மொழிபெயர்ப்பாளருக்கு தெரியும். இந்த மொழி வேதத்தை மொழிபெயர்த்ததற்காக 39 வயதிலே அவர் விண்ணுலகம் சென்றார். இன்று மறக்கப்பட முடியாத ஒரு மாமனிதர் அவர். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, there is a place God appointed you. ஒரு சின்ன கேள்வி, தேவன் முன்குறித்த இடத்தில் தான் நீங்க இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற முன்குறிக்கப்பட்டதானா? ஏதோ ஒன்றுக்காக. நீங்க பாருங்களேன், இந்த ஊழியர்களை இடமாற்றம் செய்யும் போது எத்தனை வழக்கு மன்றங்கள், நீதிமன்றங்கள். முடியும், அவர் என்ன சொல்றாரு, இங்கதான் இருப்பேன், இங்கேதான் நான் சாவேன். அன்றைக்கு ஒரு ஊழியர் சொல்லுகிறார், என்னை இடமாற்றினால் இங்கே நான் தீக்குளிப்பேன். பாருங்களேன், அப்போ தேவன் எங்கே நியமிக்கிறார் என்று அவங்களுக்கு புரியல. நான் இங்கதான் இருப்பேன். அவர் தீக்குளிப்பாராம், வேற இடத்துல அனுப்புறான்.
எத்தனை பெரிய கொடுமை! என் அன்பு தேவப்பிள்ளைகளே, there is appointed place for you. உனக்கென்று முன்குறித்த இடம் ஒன்று இருக்கிறது. நீங்க யோசித்து பார்த்தீங்களா? பக்தன் பாடினது போல, எனக்கென்று முன்குறித்து எதையுமே எப்படியும் நிறைவேற்றி செய்து முடிப்பார். உமக்கே ஆராதனை. உனக்கென்று முன்குறிக்கப்பட்ட எதையும் எப்படியும் செய்து முடிப்பார். அடுத்தபடியே சொல்லுகிறேன், அன்பானவர்களே, அவன் யார் என்று சொன்னால் அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அந்த வசனம் படிக்க கேளுங்க. என் திராட்சை தோட்டம், தேவன் முன்குறித்தார். என் வேலையை செய். கடைசியாக ஒரு ஊழியன் யார் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு 4 காரியம் சொல்றேன். அதாவது the place is appointed, அந்த இடம் முன்குறிக்கப்பட்டது. 2வது இந்த நேரமும் முன்குறிக்கப்பட்டது. நேரம் வசனம் போடுறது இன்றைக்கு. the place is appointed, the time is appointed. பார்த்தீங்களா? the work is appointed. உன் வேலை முன்குறிக்கப்பட்டது, உன் இடம் முன்குறிக்கப்பட்டது, உன்னுடைய நேரம் கூட முன்குறிக்கப்பட்டது. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு அன்பதே பிள்ளையே, ஆண்டு சொல்கிறார் இன்றைக்கு. இன்றைக்கு நீங்க எப்படி படிக்கிறேன். 2 குமார் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் வந்து சொன்னார், இன்றைக்கு போய் செய். நம்பி சொல்லுகிற வார்த்தை, என் மகனே, அதில் சொல்லப்பட்டது, என் மகனே நீ போய். எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு அன்பு, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை நேசம் என்மேல். அதற்கு என்று நான் என்ன செய்வேன்? என் மகனே. யோசித்து பாருங்கள். உலகத்தை சொல்றாங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இன்னைக்கு தந்தைகளை மதிப்பதே இல்லை, ஊழியர்களை மதிப்பதே இல்லை, தலைவர்களை மதிப்பதே இல்லை. என்ன பெரிய தலைவர் அவர்! நான் கூட தான் தலைவர். எனக்கு 4 காசு இருந்தால் நான் கூட தலைவர். இங்கிலீஷ் படித்தா நான் கூட தலைவர். இங்கிலீஷ் படிப்பதால் தலைவராக மாற முடியாது. அந்த பாரம், அந்த அர்ப்பணம், அந்த ஆயத்தம், ஆரம்பத்தை சொன்னேன், ரெடி டு ரெஸ்ட் த வேர்ல்ட், வெயிட்டிங் ஃபார் காட், ரெடி, அந்த ரெடினஸ், அந்த வில்லிங்னஸ், இது 3 இருந்தால், அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியனுடைய மிகப்பெரிய தகுதி தான். திரும்ப முறையாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். த வெயிட்டிங் ஒன், காத்திருக்கும் ஒருவன். 2வது ரெடி ஒன். வெயிட்டிங் வேற, ரெடி வேற. காத்திருப்பது, ரெடி, அதற்காக எதிர்பார்த்திருப்பது, ஆயத்தம், ரெடி ஒன். 1வது சென்ட் ஒன், அனுப்பப்பட்டவன். 4வது அன்பானவர்களே, அதாவது தேவன், அந்த தேவன் முன் குறிக்கப்பட்ட அந்த இடத்தை அறிந்து கொண்டவன். என் தோட்டம், இடத்தை அறிந்தவன், நேரத்தை அறிந்தவன். இன்று எல்லாவற்றுக்கு மேலாக என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவன். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஊழியராக இருக்க அர்ப்பணிப்போம். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.